வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் கடம்பூருக்கு போய் சேர்றாங்க. இளவரசர் ஆதித்த கரிகாலனும் மற்றவர்களும் அங்க வரப்போறதால கட்டுக்காவல் ரொம்ப பலமா இருக்கு. வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானும் கடம்பூர் மாளிகையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து ஒரு ஐயனார் கோயிலுக்கு போறாங்க. அங்க போன இடத்துல பூமிக்குள்ள சுரங்க வழியிலிருந்து ரவிதாசனுடைய கூட்டாளியான இடும்பன்காரி வெளியே வர்றத வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பாக்குறாங்க. ஆழ்வார்க்கடியான ஐயனார் கோயிலேயே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லிட்டு வந்தியத்தேவன் இடும்பன்காரி வெளியே வந்த அந்த சுரங்க வழியில போய் அந்த வழி எங்க போகுதுன்னு பார்க்க போறான். அந்த வழி கடம்பூர் அரண்மனையில போய் முடியுது. அங்கே அவன் கந்தமாறனுடைய சகோதரியான மணிமேகலைய பார்க்கறான். இதெல்லாம் தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 5 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 6வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 6. மணிமேகலை. சம்புவரையரின் செல்வ புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண். தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதலாக அன்பும் ஆதரவுமாய் பேணி வளர்த்து வந்தார்கள். சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள். அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாக கழிந்து வந்தது. 4-5 மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். பிடிவாதம் உதவாது என்ற பாடத்தை வீட்டு பெரியவர்களுக்கு மணிமேகலை எவ்வளவுதான் உபதேசித்தும் பயன் தராது போல் இருந்தது. 2-3 வருஷமாக கந்தமாறன் போர்க்களங்களிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய சிநேகிதன் வல்லவரையனை பற்றி அவளிடம் கூறுவான். அவனுடைய வீர தீர சாமர்த்தியங்களை பற்றியும் புத்தி சாதுரியத்தை பற்றியும் வானளாவ புகழ்வான். அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் யுக்தியில் கிருஷ்ண பகவான் என்றும் புகழ்வான். அவன்தான் உனக்கு சரியான கணவன், உன்னுடைய துஷ்டத்தனத்தை அடக்கி உன்னை கட்டுக்குள் வைத்திருக்க கூடியவன் என்பான். இதையெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டும் என்று மணிமேகலைக்கு ஆசையாயிருக்கும். அதே சமயத்தில் வெளிப்படையாக கந்தமாறன் மீது அவள் எரிந்து விழுவாள். அவனுடன் சண்டை பிடிப்பாள். இப்படி வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஒரு நாள் அழைத்து கொண்டுதான் வாயேன், அவனுடைய சாமர்த்தியத்தை நானும் பார்த்து விடுகிறேன் என்பாள். ஆகட்டும் ஆகட்டும் என்று கந்தமாறன் கருவிக்கொண்டிருப்பான். மணிமேகலையும் ஒருவாறு வல்லவரையன் வந்தியத்தேவனை கற்பனை கண்ணால் கண்டு மானசீக உலகில் அவனோடு பேசி பழகி சிரித்து விளையாடி சண்டை போட்டு சமாதானம் செய்து இப்படியெல்லாம் பகல் கனவு காண்பதில் காலம் போக்கி வந்தாள். அவளுடைய அந்தரங்க தோழிகளிடம் சில சமயம் தன் தமையனுடைய சிநேகிதனான வானர்குல வீரனை பற்றி பேசி மகிழ்ந்தும் வந்தாள். இத்தகைய இனிய பகல் கனவுகளுக்கு 4 மாதங்களுக்கு முன்னால் எதிர்பாராத ஒரு இடையூறு நேர்ந்தது. கந்தமாறன் வேறு ஸ்வரத்தில் பேச ஆரம்பித்தான். வீடு வாசலும் பதவியும் அந்தஸ்துமற்ற ஒரு அனாதை பையனை நீ மறந்துவிடு என்று கூறலானான். தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான். பிறகு ஒரு நாள் தெளிவாகவே விஷயத்தை சொல்லிவிட்டான். ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மனம் புரிந்து கொடுக்க போவதாகவும் கூறினான். மதுராந்தகன்தான் அடுத்த சக்கரவர்த்தியாக போகிறான் என்று ஜாடை மாடையாக சொன்னான். மதுராந்தகனை மணந்தால் 3 உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும் அவளுடைய வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யம் ஆளும் பேறு பெறுவான் என்றும் கூறினான். இதற்கெல்லாம் அவனுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள். ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை. வந்தியத்தேவனை பற்றி கேட்டு கேட்டு ஏற்கனவே அவளுடைய மனம் அவனிடம் ஈடுபட்டிருந்தது. அது மட்டுமல்ல, மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை சாமியாராக போவதாக சொல்லி வந்தவன் என்றும் அவள் அறிந்திருந்தாள். போதாததற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி இருந்தது. தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள். தங்களுக்குத்தான் நாகரிகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்கிறவர்கள். இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள்.
தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாயிருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள். அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்தபோது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது. பெரிய பழுவேட்டரையர் கடம்பூருக்கு வந்திருந்த போது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருந்ததாக சொன்னார்கள். ஆனால் அவள் அந்த புறத்துக்குள்ளேயே வரவில்லை. கடம்பூர் அரண்மனை பெண்களை பார்க்கவும் இல்லை. இது முதலில் வியப்பை அளித்தது. அரண்மனை பெண்டிர் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக்கொண்டார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது. மூடு பல்லக்கில் இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்த போது மணிமேகலையின் அருவருப்பு அதிகமானது. சீச்சி, இப்படி பயந்து கொண்டு மூடு பல்லக்கில் பெண் வேஷம் தரித்து கொண்டு வருகிறவனையா நான் மணவாளனாக வரிப்பேன்? ஒரு நாளும் இல்லை என்று மணிமேகலை உறுதியடைந்தாள். மதுராந்தகன் மூடு பல்லக்கில் அரண்மனைக்கு வந்திருந்த அதே சமயம் கந்தமாறனின் சிநேகிதன் வந்தியத்தேவனும் வந்திருந்தான். அவன் அந்த புறத்துக்கு வந்து சற்று நேரம்தான் இருந்தான். எங்கிருந்தோ அப்போது மணிமேகலைக்கு அளவில்லாத நாணம் வந்து பற்றி கொண்டது. மற்ற பெண்களின் பின்னாலேயே நின்றாள். வந்தியத்தேவனை நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் நன்றாக கூட பார்க்கவில்லை. ஆனாலும் மற்றவர்களுக்கு பின்னால் அரைகுறையாக பார்த்த அவனுடைய களை பொருந்திய முகம் அவளுடைய உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அவனுடைய குரலும் அவன் பேசிய சில வார்த்தைகளும் அவளுடைய ஞாபகத்தில் நிலைத்துவிட்டன. வந்தியத்தேவனை பார்த்த பிறகு தமையன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லாத விவாதம் தொடங்கினாள். முக்கண் படைத்த சிவபெருமானே வந்து சொன்னாலும் தான் மதுராந்தகனை ஒரு காலம் மணக்க முடியாது என்றாள். கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை உண்டாக்கியது. முதலில் நல்ல வார்த்தையாக சொல்லி பார்த்தான். பயன்படவில்லை. பிறகு வந்தியத்தேவன் என் சிநேகிதன் இல்லை, அவன் என் பரம விரோதி. என் பின்னாலிருந்து முதுகில் குத்தி கொல்ல பார்த்தவன். அவனை நீ மணந்து கொள்வதாயிருந்தால் உன்னையும் அவனையும் சேர்த்து கொன்று விடுவேன் என்றான். முதுகில் ஏற்பட்டிருந்த கத்திக்காயத்தை காட்டினான். பழுவூர் இளையராணியின் பரிவான சிகிச்சையினால் உயிர் பிழைத்து எழுந்ததையும் கூறினான். அத்தோடு என் பேரில் உனக்கு எள்ளளவு விசுவாசமாவது இருந்தால் வந்தியத்தேவனை மறந்துவிடு என்றான். இதை கேட்ட பிறகு மணிமேகலையின் மனம் உண்மையில் மாறிவிட்டது. கந்தமாறனிடம் அவள் மிக்க பிரியம் வைத்திருந்தாள். அவனை கொல்ல முயற்சி செய்த பகைவனை தான் மணந்து கொள்வது இயலாத காரியம்தான். ஆகையால் வந்தியத்தேவனை மறக்க முயன்றாள். ஆயினும் லேசில் முடிகிற காரியமாய் இல்லை. அடிக்கடி எதிர்பாராத சமயங்களில் அவனுடைய புன்னகை ததும்பிய முகம் அவளுடைய மனக்கண்ணின் முன்பு வந்து கொண்டிருந்தது. இதனாலெல்லாம் சில மாத காலமாக மணிமேகலை அவளுக்கு இயற்கையான குதூகலத்தை இழந்திருந்தாள். தற்போது சில நாட்களாக மணிமேகலை சிறிது உற்சாகம் கொள்ள தொடங்கியிருந்தாள். சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலை கொடுப்பதை பற்றி அவளுடைய பெற்றோரும் சகோதரனும் ஜாடை மாடையாக பேசியது அவளுடைய காதில் விழுந்தது. ஆதித்த கரிகாலரின் வீர தீரத்தை பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ பெண்களிலோ தமிழகத்தில் யாரும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள். அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியம் அல்லவா? இப்படியெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டாள். காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலரும் தஞ்சாவூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மீண்டும் பழைய மாதிரி குதூகலத்தை அளித்தது. இந்த தடவை பழுவேட்டரையர் தன் இளையராணியையும் அழைத்து வருகிறார். நந்தினி தேவி தன் தமையனின் உயிரை காப்பாற்றியவள். அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவாற்றலையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடமிருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தாள். இந்த கல்யாண பேச்சுக்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் கந்தமாறன் சொல்லியிருந்தான். அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும்போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான். மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பக்குவம் அடைந்திருந்தது. பழுவூர் இளையராணிக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். தமையன் வேறு சொல்லியிருந்தான் அல்லவா? ஆகையால் அரண்மனை பணியாளர்களை அவள் வறுத்து எடுத்து விட்டாள். பழுவூர் ராணி தங்க போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும் 30 தடவை பெயர்த்து எடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினாள். இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னுடைய சிநேகிதர்களுடன் தங்கப்போகும் அறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தாள். யாரோ பார்த்திபேந்திரன் என்பவன் வரப்போகிறானாம். அவன் எப்படிப்பட்டவனோ என்னவோ. இந்த காலத்தில் யார் எவ்விதம் மாறுவார்கள் என்று யார் கண்டது? தன் தமையனுடைய சிநேகிதனாயிருந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலரின் பரிவாரத்தைச் சேர்ந்தவன்தானே.
அவன் மட்டும் இத்தகைய சிநேகித துரோகியாக மாறாதிருந்தால் இப்போது அவனும் வந்து கலந்து கொள்வான் அல்லவா? ஆம், எவ்வளவுதான் மணிமேகலை வேறு பரபரப்பான காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த சிநேக துரோகியை அடியோடு மறக்க முடியவில்லை. பழுவூர் ராணி அன்று இரவே அநேகமாக வந்து விடுவாள் என்று சொன்னார்கள். ஆகையால் கடைசியாக நந்தினியின் அரை அலங்காரத்தை மணிமேகலை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தாள். அப்போது பழுவூர் ராணிக்காக சுவரோரமாக பொருத்தி வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியின் எதிரில் வந்தாள். தன்னுடைய முகத்தை அதில் பார்த்து கொண்டாள். சிறிது நேரம் நிதானமாகவே பார்த்தாள். பார்த்துவிட்டு கண்ணாடியை விட்டு விலக எண்ணிய போது அதில் இன்னொரு முகமும் தெரிந்தது. அது தன் முகத்தின் வெகு அருகில் வந்து கன்னத்தோடு கன்னம் ஒட்டும் நிலைக்கு வந்துவிட்டது. அவள் கனவில் அடிக்கடி தோன்றி தொல்லை செய்து கொண்டிருந்த வானர் குல வீரனின் முகம்தான் அது. உடனே அவளையும் அறியாமல் அவளுடைய வாய் ஆ என்று சத்தமிட்டது. அடுத்த கணம் கண்ணாடியில் அவள் முகம் மட்டும்தான் தெரிந்தது. மற்றொரு முகம் மறைந்துவிட்டது. அத்தியாயம் 7. வாலில்லா குரங்கு. மணிமேகலை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். தான் சற்று முன்னால் கண்ட தோற்றம் வெறும் பிரமைதானா அல்லது கனவில் கண்ட தோற்றமா? கனவாக இருந்தால் தான் தூங்கிக் கொண்டல்லவா இருக்க வேண்டும். தன்னைத்தானே தொட்டு பார்த்து கொண்டாள் அவள். கண்ணாடிக்கு எதிரே தெரிந்த சுவரை உற்று பார்த்தாள். அங்கே ஓர் ரகசிய வாசல் இருப்பது அவளுக்கு தெரியும். அதை வெளியிலிருந்தும் திறக்கலாம், உள்ளிருந்தும் திறக்கலாம். மணிமேகலை அந்த இடத்தில் சூரோரமாக நின்று காதை சூரோடு ஒட்டி வைத்து உற்று கேட்டாள். கதவுக்கு அந்தப்புறம் இருந்த வேட்டை மண்டபத்தில் ஏதோ ஓசை எழுந்தது போல் கேட்டது. மணிமேகலை மெதுவாக ரகசிய கதவை திறந்தாள். வேட்டை மண்டபத்தில் எட்டி பார்த்தாள். அந்த மண்டபத்தின் பெரும்பகுதியில் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு மூலையில் சிறிய அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று அச்சிறிய விளக்கின் ஒளி மங்கியது. அடுத்த கணம் முன்போல் பிரகாசித்தது. ஏதோ ஒரு உருவம் அந்த விளக்கின் முன்புறமாக குறுக்கே சென்றது போல் இருந்தது. விளக்கை மறைத்த உருவம் தான் சற்று முன்னால் கண்ணாடியில் கண்ட முகம்தானா அல்லது இதுவும் தன் சித்த கோளாறுதானா என்று எண்ணிக்கொண்டாள் அவள். மணிமேகலை எட்டி பார்த்தபடியே கையை தட்டினாள். யாரங்கே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். பதிலுக்கு ஒரு கனைப்பு குரல் கேட்டது. வவ்வால் ஒன்று தான் மேல் கூரையில் தொங்கிய இடத்திலிருந்து கிளம்பி ஜிவ்வென்று பறந்து போய் கூரையில் இன்னொரு இடத்தை பற்றி கொண்டு தொங்கியது. மறுபடியும் மிக மிக லேசான இருமல் சத்தம் கேட்டது. மணிமேகலை அந்த வாசல் படியில் நின்றபடியே அடியே சந்திரமதி என்று உரத்த குரலில் கூப்பிட்டாள். ஏனம்மா என்று பதில் வந்தது. கைவிளக்கை எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வா என்றாள் மணிமேகலை. சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு பணிப்பெண் கையில் விளக்குடன் வந்தாள். இங்கேதான் விளக்கு நன்றாக எரிகிறதே, எதற்கு அம்மா விளக்கு என்று கேட்டாள். வேட்டை மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்க வேண்டும், ஏதோ ஓசை கேட்டது. மணிமேகலை இப்படி கூறியதும் வவ்வால் இறக்கை எடுத்துக் கொண்டிருக்கும் அம்மா, வேறு என்ன இருக்கப் போகிறது என்றாள் சந்திரமதி. இல்லையடி, சற்று முன்னால் இந்த பளிங்கு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என்னுடைய முகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு முகம் தெரிந்தது என்றாள். அந்த முகம் எப்படி இருந்தது? மன்மதனின் முகம் போல் இருந்ததா, அர்ஜுனனின் முகம் போல் இருந்ததா என்று கூறிவிட்டு பணிப்பெண் சிரித்தாள். என்னடி சந்திரமதி, பரிகாசம்மா செய்கிறாய்? இல்லையம்மா, நீங்கள் அடிக்கடி கனவில் காண்பதாக சொன்னீர்களே, அவர்தான் இப்போது கண்ணாடியில் தோன்றினாரோ என்னவோ. ஆமாண்டி சந்திரமதி, ஆனால் ரொம்ப ரொம்ப நிஜம் போல் இருந்தது. அம்மா, எல்லா பெண்களுக்கும் இப்படித்தான். ஒரு சமயம் சித்தப்பிரமை பிடிக்கும். உங்களுக்கும் இன்னும் 2 நாள் தான் அப்படி இருக்கும். நாளைக்கு காஞ்சியிலிருந்து வரும் இளவரசரை பார்த்து விட்டீர்களானால் அந்த பழைய முகம் அடியோடு மறந்து போய்விடும். சந்திரமதி இப்படி கூறியதும், அது போனால் போகட்டும், இப்போது இந்த வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்க்கலாம் வா என்றாள். வீண் வேலையம்மா, வேட்டை மண்டபத்தில் ஒரே தூசியும் தும்புமாக இருக்கும். சேலை வீணாய் போய்விடும் என்றாள் சந்திரமதி. போனால் போகட்டும் என்று மணிமேகலை கூறியபடி நடந்தாள். இருமலும் தும்மலும் வரும் அம்மா, நாளைக்கு எல்லோரும் வரும் சமயத்தில் என்றாள் சந்திரமதி. சும்மா வரட்டும், வேட்டை மண்டபத்தை இப்போது சோதித்து பார்த்தே ஆக வேண்டும். விளக்கை அசைத்து அணைத்து விடாமல் எடுத்து வா. இவ்விதம் கூறிக்கொண்டே மணிமேகலை வேட்டை மண்டபத்துக்குள் பிரவேசித்தாள். தோழியும் விளக்குடன் அவளை தொடர்ந்து வந்தாள். இருவரும் சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள். சந்திரமதி கையில் இருந்த தீபத்துக்கு மேலாக உயிரற்ற மிருகங்களை பார்த்து கொண்டே வந்தாள். மணிமேகலையோ சில சமயம் தரையிலும் பார்த்தாள். தரையில் படிந்திருந்த புழுதியில் அங்கும் இங்கும் கால் சுவடுகள் இருந்ததை கவனித்துக் கொண்டாள். அம்மா, அதோ என்றாள் சந்திரமதி. என்னடி இப்படி பதறுகிறாய்? அதோ அந்த வாலில்லா குரங்கு அசைந்தது போல் இருந்தது.
உன்னை பார்த்து அது தன் சந்தோஷத்தை தெரியப்படுத்தியதாக்கும் என்று கேட்டாள் மணிமேகலை. என்ன அம்மா, என்னை கேலி செய்கிறீர்களே என்று அழுத்து கொண்டாள் சந்திரமதி. நான் பிரமை பிடித்து அலைகிறேன் என்று நீ மட்டும் என்னை பரிகாசம் செய்யவில்லையா என்று கேட்டாள் மணிமேகலை. ஒருவேளை உங்கள் கண்ணடியில் தெரிந்த முகம் அந்த குரங்கின் முகம்தானோ என்னவோ. நாம் வந்த வாசலுக்கு நேரே அதுதான் இருக்கிறது. பாருங்கள், குரங்கு மறுபடியும் அசைகிறது என்றாள் சந்திரமதி. சீச்சி, அது உன் விளக்கின் நிழலடி. விளக்கின் நிழல் அசையும் போது அப்படி குரங்கு அசைவது போல தெரிகிறது. வா போகலாம், இங்கே ஒருவரையும் காணோம் என்று சொல்லிவிட்டு மணிமேகலை திரும்பினாள். 2 பெண்களும் மறுபடியும் வந்த வழியே புகுந்து அந்தப்புற அறைக்குள்ளே போனார்கள். வாலில்லா குரங்குக்கு பின்னாலிருந்து வந்தியத்தேவன் வெளியில் வந்தான். 2-3 தடவை தும்மி மூக்கில் புகுந்திருந்த தூசி துப்பைகளை போக்கிக் கொண்டான். தன்னை அவ்வளவு நன்றாக மறைத்திருந்த வாலில்லா குரங்குக்கு தன் நன்றியை செலுத்தினான். அந்த பெண்கள் 2 பேரும் பேசிக்கொண்ட வார்த்தைகள் யாவும் அவன் காதில் நன்றாக விழுந்தன. அதிலும் மணிமேகலை உரத்த குரலில் கணீர் என்று பேசினாள். கனவில் கண்ட முகத்தை பற்றியும் கண்ணாடியில் பார்த்த முகத்தை பற்றியும் அவள் ஏதோ பேசினாளே, அது என்ன? பழைய சம்பவங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. கந்தமாறன் அடிக்கடி இவளிடம் தன்னை பற்றி பேசியிருப்பதாக சொல்லியிருக்கிறான். முன்னொரு தடவை இந்த மாளிகைக்கு வந்திருந்த போது அவளை அரைகுறையாக பார்த்து சென்றதும், கந்தமாறன் அவளை வேறு பெரிய இடத்தில் மனம் செய்து கொடுக்கப் போவதாக சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தன. இந்த பேதை பெண் ஒருவேளை தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறாளோ என்று எண்ணிக்கொண்டான் அவன். சரி, அதை பற்றி யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. வெளியேறும் வழி பார்க்க வேண்டும். யானை தந்த பிடியுள்ள வழி அந்த புறத்துக்குள் போகிறது. ஆகையால் அது தனக்கு பயன்படாது. தான் வந்த வழியைத்தான் தேடி பிடிக்க வேண்டும். ரகசிய வழிகளின் கதவுகளை உள்ளே இருந்து திறப்பதற்கும் வெளியிலிருந்து திறப்பதற்கும் வெவ்வேறு முறைகள் உண்டு என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. திறப்பது எப்படி என்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம். சுவரை எவ்வளவுதான் உற்று பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை, வெளிச்சமும் போதவில்லை. தான் புகுந்த இடத்துக்கு பக்கத்தில் முதலை ஒன்று கிடந்தது என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த முதலைக்கு அருகில் சென்று சுற்றுப்பக்கத்து சுவரையெல்லாம் தடவி தடவி பார்த்தான். ஒன்றும் பயன்படவில்லை. இது என்ன தொல்லை? நன்றாக இந்த சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டோமே. கடவுளே, அந்த புறத்துக்குள் புகுவதை தவிர வேறு வழி இல்லை போலிருக்கிறதே. அப்படி அந்த புறத்துக்குள் புகுந்தால் அதில் எத்தனை அபாயங்கள் இருக்கும்? ஒருவேளை மணிமேகலை தன்னிடம் அனுதாபம் காட்டலாம். ஆயினும் தான் அவளிடம் இங்கே இப்படி ரகசியமாக வந்ததற்கு என்ன காரணம் சொல்வது? உன்னிடம் கொண்ட காதலினால் வந்தேன் என்று சொல்லலாமா? அது எவ்வளவு கொடூரமான பொய்யாயிருக்கும். துணிந்து அத்தகைய பொய் சொன்னாலும் அவள் நம்புவாளா? மணிமேகலை மட்டும் தனியாயிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? மற்ற பெண் பிள்ளைகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்டால்? சம்புவரையர் அறிந்தால் கட்டாயம் தன்னை கொன்றே போட்டு விடுவார். மறுபடியும் வந்தியத்தேவனுடைய கவனம் தரையில் கிடந்த முதலையின் மீது சென்றது. அதன் மேல் அவனுக்கு கோபமும் வந்தது. முதலையே, எதற்காக இப்படி வாயை பிளந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அதை ஓங்கி ஒரு உதைத்தான். உதைத்த போது முதலை கொஞ்சம் நகர்ந்தது. அதே சமயத்தில் சுவரோரமாக தரையில் ஒரு சிறிய பிளவு தெரிந்தது. ஆஹா, நீதானா வழியை அடைத்து கொண்டிருக்கிறாய்? முட்டாள் முதலையே, முன்னாலேயே சொல்வதற்கு என்ன என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குனிந்து முதலையை பிடித்து நகர்த்தினான். முதலை நகர நகர சுவரோரத்தில் துவாரம் பெரிதாகி வந்தது. கீழே படிகளும் தெரிந்தன. அத்தியாயம் 8. இருட்டில் இருக்கரங்கள். கடம்பூர் அரண்மனையில் ரகசிய வழிகளின் வாசல்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எண்ணி வந்தியத்தேவன் வியந்தான். பாதி படிகளில் இறங்கும் போது முதலை நகர்ந்து விட்டால் சுவரிடுக்கில் அகப்பட்டு கொண்டு திண்டாட வேண்டியதாகும். அதனால் முதலை அசையாமல் நிற்கிறதா என்று நிதானித்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன் துவாரத்தண்டை வந்து கீழே கால் வைக்கப் போனான். அப்போது அந்த பிளவழியில் காலடி சத்தம் கேட்டது. வருகிறது யார்? ஒருவேளை ஆழ்வார்க்கடியானாயிருக்குமோ? அவன் தன்னை தேடி வருகிறானோ? அவன் இங்கு வந்து சேராமல் தடுத்து விடுவதே நல்லது. இப்படி அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பலருடைய காலடி சத்தம் கேட்கிறது மாதிரி இருந்தது. அப்படியானால் இடும்பன்காரியும் அவனுடைய கூட்டாளிகளுமாய் இருக்கலாம். வந்தியத்தேவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று மறுபடியும் வாலில்லா குரங்கின் பின்னால் மறைந்து கொண்டான். ஆஹா, ரகசிய வழியை திறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டோமே. அதனால் ஏதேனும் சந்தேகம் ஏற்படுமோ? இல்லை இல்லை, நாம் வரும்போது அந்த வழி திறந்துதான் இருந்தது. நாம் மேல்படியில் ஏறின பிறகுதான் வழி மூடிக்கொண்டது. ஆகையால் திறந்திருப்பதே நல்லதாய் போயிற்று. அதோ துவாரத்தின் வழியாக தலை ஒன்று தெரிகிறது. அது இடும்பன்காரியின் தலைதான்.
இதோ மேற்படியில் ஒரு காலை வைத்து நின்று சுற்றுமுற்றும் அவன் பார்க்கிறான். ஒரு கால் மட்டும் கீழே இருக்கிறது. துவாரம் தானாக மூடிக்கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு அவன் அப்படி அந்த காலை கீழ்ப்படியில் வைத்து கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது. அடடே, இந்த பக்கத்தில் என்ன வெளிச்சம்! சுவரில் இருந்த யானை முகம் இருந்த இடத்தை விட்டு பெயர்கிறதே. அந்த புற வழி தெரிகிறதே. அந்த வாசல் வழியாக வருகிறது யார்? அதோ மணிமேகலை அல்லவா கையில் விளக்கு ஏந்தி கொண்டு வருகிறாள். இடும்பன்காரி ஒரே பாய்ச்சலில் மேலேறி வருகிறான். அவன் வந்த வழி மூடிக்கொள்கிறது. இடும்பன்காரி தன் தலைப்பாகை துணியை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த புலியின் மேலிருந்த தூசை அவசரமாக தட்டத் தொடங்குகிறான். இந்த நாடகத்தின் முடிவுதான் என்ன? மணிமேகலை கைவிளக்கை தூக்கி பிடித்து நாலு புறமும் பார்த்தாள். இடும்பன்காரியின் மீது அவள் பார்வை விழுந்ததும் அவனை அதிசயத்துடன் நோக்கினாள். இடும்பன்காரி தூசி தட்டுவதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு மணிமேகலையை வியப்புடன் பார்த்தான். தாயே, இது என்ன? இந்த வேளையில் எதற்காக இங்கே வந்தது என்று கேட்டான். இடும்பா, நீதானா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மணிமேகலை கேட்டாள். அம்மா, நாளை வருகிற விருந்தாளிகளை இந்த வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து வந்து காட்ட வேண்டியிருக்கும் அல்லவா? அதற்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன எஜமான் காஞ்சிக்கு போகும்போது அவ்விதம் கட்டளையிட்டு சென்றார்கள் என்றான். ஆம் இடும்பா, இந்த அரண்மனையிலேயே சின்ன எஜமானுக்கு உன்னிடமும் என்னிடமும் தான் நம்பிக்கை. பழுவூர் ராணியம்மாள் தங்கப் போகிற அறையில் ஏற்பாடு சரியாயிருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இங்கே என்னவோ சத்தம் கேட்டது. நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். நீ எத்தனை நேரமாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் அவள். ஒரு நாழிகைக்கு மேலே இருக்கும் தாயே. இன்னும் ஒரு நாழிகை வேலை இருக்கிறது. தாங்கள் தனியாகவா இங்கே வந்தீர்கள்? அந்த வாயாடி பெண் சந்திரமதியை எங்கே என்று கேட்டான் இடும்பன்காரி. ஏதோ சத்தம் கேட்கிறது என்று நான் அவளை போய் தந்தையை அழைத்து வரச் சொன்னேன். நீதானே இங்கு இருக்கிறாய். நான் போய் அவளை தடுத்து நிறுத்திவிடுகிறேன். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மணிமேகலை விளக்கை தூக்கி பிடித்து இடும்பன்காரியின் முகமாறுதலை கவனித்தாள். அடுத்தாற்போல வாலில்லா குரங்கையை நோக்கினாள். முன்னொரு தடவை அசைந்தது போல் அது அசைந்ததையும் பார்த்து கொண்டாள். அம்மா, தாங்கள் போய் நிம்மதியாக படுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேலைகளையும் நானே பார்த்து கொள்ளுகிறேன் என்றான் இடும்பன்காரி. மணிமேகலை மறுபடியும் வந்த வழியே உள்ளே போனாள். ரகசிய கதவு மூடிக்கொண்டது. இடும்பன்காரி யானை முகத்தின் அருகில் சென்று சற்று நேரம் சுவருக்கு பக்கத்தில் காது கொடுத்து உற்று கேட்டான். அடுத்த அறையில் சத்தம் ஒன்றும் இல்லை என்று நிச்சயமடைந்த பிறகு திரும்பி வந்தான். பிலத்துவாரத்தை திறந்து வைத்துக்கொண்டு இடுப்பு வரை கீழே படிகளில் இறங்கி நின்று கொண்டான். பின்னர் துரிதமாக காரியங்கள் நடைபெற்றன. வவ்வால் ஒன்று சடசடவென்று சிறகை அடித்துக்கொண்டு பறந்தது. இடும்பன்காரி அதை பார்த்தான். அப்போது பின்னாலிருந்து அவன் மேல் வாலில்லா குரங்கு தடால் என்று விழுந்தது. அது திடீரென்று விழுந்த வேகத்தினால் இடும்பன்காரியின் முழங்கால்கள் மடிந்து அவன் தடுமாறினான். தன்மேல் விழுந்தது என்னவென்று தெரியாததால் அவன் உளறி அடித்துக்கொண்டு கைகளை வீசி உதறினான். பிறகு அது உயிரில்லாத வாலில்லா குரங்கு என்று தெரிந்ததும் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு அதை தூக்கி நிறுத்த பார்த்தான். அதற்குள் உயிருள்ள மனிதனுடைய கரங்கள் போன்ற 2 கரங்கள் மேலே இருந்து துவாரத்துக்குள் வந்து அவனை இன்னும் கீழே தள்ளி அமுக்கியது. இடும்பன்காரியினால் அதை நம்பவே முடியவில்லை. ஒரு கணம் அவனை பெரும்பீதி பிடித்து கொண்டது. மறுபடியும் மேலும் கீழும் பார்த்தான். வாலில்லா குரங்கின் தலை கீழாக துவார வழியில் இறங்கியிருப்பதையும் அதன் பாதி உடம்பு வரையில் கீழே வந்த பிறகு துவார கதவு நெருங்கி வந்திருப்பதையும் கவனித்தான். 2 மனித கரங்களாக தோன்றியவை தன்னுடைய மனப்பிராந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து கொண்டான். இதற்குள் பிலத்துவாரத்தில் வந்தவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். முன்னால் வந்த ரவிதாசன், அப்பனே, என்ன இது? எதற்காக இப்படி உளறி அடித்துக்கொண்டு அலறினாய்? அபாயம் ஏதேனும் உண்டா? நாங்கள் திரும்பி போகவா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம், அபாயம் ஒன்றுமில்லை. பிலத்துவார கதவை திறக்கும்போது இந்த ராட்சத குரங்கு எப்படியோ இடம்பெயர்ந்து என்னுடைய தலையில் விழுந்து விட்டது. அதனால் நான் பீதி அடைந்து விட்டேன். இப்போது இது மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் வழியை அடைத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், இந்த குரங்கை அகற்றி வழியை சரிப்படுத்தி விடுகிறேன் என்றான் இடும்பன்காரி. தடுமாறி விழுந்த இடும்பன்காரியை மேலிருந்து அமுக்கி தள்ளிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய கரங்கள்தான். இடும்பன்காரி பிலத்துவாரத்தின் படிகளில் நின்றபடி வவ்வாலை பார்த்த தருணத்தில் அவன் தலை மீது வாலில்லா குரங்கை அவன் தள்ளினான். பிறகு அவன் தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நின்று கொண்டு கைகளினால் அவனை பிடித்து கீழே அமுக்கினான். அதன் பிறகு வாலில்லா குரங்கையும் தலை கீழாக துவாரத்தினுள் தள்ளினான். கடைசியாக முதலையையும் நகர்த்திவிட்டான். இவ்வளவையும் சில கண நேரத்தில் செய்து முடித்துவிட்டு வந்தியத்தேவன் யானை முகத்தருகில் ஓடினான். யானையின் தந்தங்களை பிடித்து பலம் கொண்ட மட்டும் அழுத்தி திருப்பினான். சுவரில் வழி உண்டானது.
ஆனால் மணிமேகலை உள்ளிருந்து வந்தது போன்ற விசாலமான வழி அல்ல. வட்ட வடிவமான குறுகலான வழி. அது கதவுக்குள் கதவாயிருக்கலாம். முழு கதவையும் திறப்பது எப்படி என்று யோசிக்க அது சமயமல்ல. அதற்குள் சதிகார கூட்டம் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்துவிடும். பிறகு தான் எப்படி தப்புவது? ஆகவே திறந்த வழி குறுகலான வழியாக இருந்தாலும் அதற்குள் புகுந்து விட வேண்டியதான். இப்படி எண்ணிக்கொண்டு துவாரத்திற்குள் வந்தியத்தேவன் புகுந்தான். அவனுடைய தலையும் கைகளும் பாதி உடம்பும் உள்ளே வந்துவிட்டன. மிச்சம் பாதி உடம்பு உள்ளே புகுவது கஷ்டமாயிருந்தது. கைகளினால் தாவி பிடித்து கொள்ள ஒன்றும் அகப்படவில்லை. இச்சமயத்தில் உள்ளே இருந்த தீபம் அணைந்து இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவன் அபயம் கேட்கும் குரலில், "சந்திரமதி, சந்திரமதி, என்னை காப்பாற்று" என்றான். உடனே கலகலவென்று ஒரு பெண்ணின் சிரிப்பு குரல் கேட்டது. "சந்திரமதி, நீ இங்கேயே இருந்து கொண்டுதானா வேடிக்கை பார்க்கிறாய்? இது நன்றாக இருக்கிறதா?" என்று கேட்டான். அதற்கு பதிலாக மறுபடியும் சிரிப்பு. அதைத் தொடர்ந்து, "நீ இப்படி அந்த புறத்தில் திருட்டுத்தனமாக நுழைவது மட்டும் நன்றாயிருக்கிறதா?" என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது மணிமேகலையின் குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். ஆனாலும் வேண்டுமென்றே, "சந்திரமதி, நீ வரச் சொன்னதினால்தானே வந்தேன். பின்னால் ஆட்கள் வருகிறார்கள். சீக்கிரம் என்னை எடுத்து விடு, இல்லாவிட்டால் விபரீதம் வரும்" என்றான். "சந்திரமதி இவ்வளவு கெட்டிக்காரியா? இருக்கட்டும், உனக்கும் அவளுக்கும் சேர்த்து புத்தி கற்பிக்கிறேன்." மணிமேகலை இப்படி கூறியதும், "ஓஹோ, தாங்கள் இளவரசி மணிமேகலையா? அம்மணி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னித்து காப்பாற்றி விடுங்கள். இனிமேல் இந்த மாதிரி தப்பு காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு" என்று கெஞ்சினான் வந்தியத்தேவன். இருளில் இரு மெல்லிய கரங்கள் வந்தியத்தேவனுடைய தோள்களை பிடித்து தாங்கி மெல்ல கீழே தரையில் இறக்கிவிட்டன. சுவரில் தோன்றிய துவாரம் மூடிக்கொண்டது. "இளவரசி, உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள்" என்றான் வந்தியத்தேவன். "கொஞ்சம் பொறு, நான் உன்னை என்ன செய்யப் போகிறேன் என்று தெரிந்து கொண்டு வந்தனம் செலுத்து" என்றாள் மணிமேகலை. "தாங்கள் என்னை என்ன செய்தாலும் சரிதான். கொலைக்காரர்களிடமிருந்து என்னை தப்புவித்தீர்களே, அதுவே போதும். அந்த அரக்கர்களின் கைகளினால் சாவதை காட்டிலும் தங்களுடைய கையினால் சாகும்படி நேர்ந்தால் அது என்னுடைய பாக்கியந்தான்" என்றான் வந்தியத்தேவன். "அடே அப்பா, பெரிய வீராதி வீரனாயிருக்கிறாயே! அப்படி உன்னை தேடி வரும் கொலைக்காரர்கள் யார்? கொஞ்சம் பொறு, முதலில் விளக்கை ஏற்றி உன் முகம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன்." மணிமேகலை இப்படி கூறியதும், "அம்மணி, என் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டுமா? தாங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்ட போது பின்னால் நின்று பார்த்த குரங்கு முகம்தான் என் முகம். சந்திரமதி வர்ணித்தாளே" என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் சிரிப்பின் ஒலியும் கைவளையல்கள் குலுங்கும் ஓசையும் கேட்டன. வந்தியத்தேவன் அந்த அறைக்குள் தலையை நீட்டிய போது அந்த அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை மணிமேகலை மூடிவிட்டாள். அதனால் இருட்டாயிற்று. இப்போது அதன் மூடியை அகற்றியதும் தீபம் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அதன் ஒளியில் வந்தியத்தேவனுடைய முகத்தை பார்த்த வண்ணம் மணிமேகலை மெய்மறந்து நின்றாள். அப்போது பக்கத்து வேட்டை மண்டபத்திற்குள் தடதடவென்று பலர் பிரவேசிக்கும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 8 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.